சங்கிங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது, எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது, எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு, இப்படிதான் ஊட்டுவாங்க. ஆனா இப்போ ஆந்திரால போய் கேட்டு பாருங்களேன், மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு. ஆந்திர மாநிலம் முழுக்க சொல்லுவாங்க, எங்க சந்திரபாபு நாயுடு பார்த்து தான் மோடி பயப்படுவார் அப்படின்னு. இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமர் பிரச்சார காலத்தில் மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசினார் திரு மோடி அவர்கள். அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார். தேர்தலுக்கான முக்கிய யுக்தியா அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க. ராமருக்கு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனா அயோத்தியை உள்ளடக்கிய அந்த ஃபைசாபாத் தொகுதியில் மக்கள் பாஜகவை புறக்கணிச்சாங்க. பிரதமரை ரொம்ப நம்பின வாரணாசியில் அவரால் ரொம்ப குறைஞ்ச மார்ஜின்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, போற இடம்லாம் இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள் தான். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதி கொண்டு போய் சேர்த்த பெருமை திரு மோடி அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் வடநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு மயங்கல. வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள். தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடு எப்போதுமே அப்படிதான் வாக்களிச்சுட்டு வருது. அதனாலதான் பாஜகவால தமிழ்நாட்டில் கால ஊன முடியல. இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதி உரிமை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது. நாம ₹1 கொடுத்தா வரியா கட்டினா நமக்கு வெறும் 28 பைசா தான் திருப்பி தராங்கன்னு நான் எல்லா கூட்டத்திலையும் பேசினேன். திரு மோடி அவர்களை மிஸ்டர் 28 பைசான்னு கூப்பிட்டு பேசினேன். நிதி உரிமையை பாஜக அரசு பறிக்குது அப்படிங்கிற உணர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும்ன்றாங்க. NEP பாலிசி நீங்க ஒத்துக்கிட்டாதான் கல்விக்கான தொகையை கொடுப்போன்றாங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் Phase 2 நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 1 பைசா கொடுக்கல. முதலமைச்சர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அதுக்காக முதலமைச்சர் பணியை நிப்பாட்டியாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல, இது மக்களுக்கு தேவையான பணி, மத்திய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுக்குதோ இல்லையோ பணி நடக்கும்னு தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவால ஒரு இடத்துல கூட வராதற்கு காரணம் மக்கள் அவங்க மேல வச்சிருக்க கூட இந்த கோபம் தான். தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை ஏற்காது, அதைத்தான் இந்த தேர்தல் முடிவும் காட்டுகின்றது.